ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்க, காஸ்ட் ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா சர்ப்ளஸ் முதலீடு பண்ணலான்றாங்க. எப்படிங்க? சர்ப்ளஸ் உபரிங்க. லாபம் உபரி வருதுன்னா அப்ப லாபம் தானே அர்த்தம். நீங்க லாபம் ஈட்டக்கூடாது, தொண்டாகத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு உபரியை நீங்கள் முதலீடு கல்வியிலேயே வேற எந்த துறையில, கல்வித்துறைக்குள்ளேயே வேற நீங்க திரும்ப அதை முதலீடு செய்யலாம் அப்படின்னு நீங்க சொல்றது. ஆக இவர்கள் சந்தையிடம் கல்வியை ஒப்படைக்கிறாங்க. அப்ப சந்தையினிடம் கல்வியை ஒப்படைக்கிறாங்கன்னா அதனுடைய சூழ்ச்சி என்ன? இடஒதுக்கீட்டை காலி பண்றதுதான். அப்ப நீங்க அரசிடம் இருக்கும் வரைக்கும் தானே நீங்க சமூக நீதியின் அடிப்படையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேட்க முடியும். அப்படி கிடையாது. அது எல்லாமே நீ மதிப்பெண் பெறு, மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி நீ சேரு, நீ சேர்ந்துட்டு உன்னால பணம் கட்ட முடியலன்னா உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா லோன் கொடுக்கறதா அப்படின்னு அப்ப தீர்மானிச்சுக்கலாம் என்கின்ற வகையில இடஒதுக்கீடும் இருக்காது, இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலான கல்வி உதவித்தொகையும் இருக்காது. இன்றைக்கு 75 ஆண்டு காலமாக சமூக நீதியின் அடிப்படையில் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள் கட்டமைத்து உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கல்வி கட்டமைப்பை சிதைத்துவிட்டு சந்தையிடம் கொடுக்கிற ஏற்பாடு தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கின்ற இந்த ஆவணம்.